சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/11/2025 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 21ஆம் நாள். துவிதியை திதி காலை 11:05 வரை, அதன் பிறகு திருதியை. ரோகிணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள், புதிய ஆரம்பங்கள், ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து, அதை போலவே இவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை எடுத்து செய்தால் அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் என்கின்ற ஒரு தாராபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளும் அடுத்த நாளைக்கு கூட ஒரு நல்ல விதமான நாளாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக வேறாக இருக்கிறார். உச்சமாக இருந்து இப்போது தான் பௌர்ணமியை விட்டு விலகி கொண்டிருக்கின்ற அமைப்பில் மனசும் கொஞ்சம் தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு நல்ல அமைப்புகள் இன்றைக்கி இருக்கும். குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய தன்மை மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சாந்தமான மனோநிலைமை, ஆஃபீஸில் கூட ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை. இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, அல்லது வேலை செய்கிற இடத்துல இந்த கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்கள் இருக்குது, வியாபாரத்தில் கூட இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குது, என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள், இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை கணவன் மனைவி இவங்கள தான் சரியாக வருமா வராதா என்பதில் இது வரைக்கும் இருந்து வந்த அல்லது இரட்டை மனநிலைமையில் இருந்து வந்த எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதுலேயும் ஜெயிக்க முடியும். போட்டி பந்தயங்கள்லாம் இன்றைக்கி பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி இன்றைக்கி ராசியிலேயே உச்சமாக இருக்கிறார். இப்போது தான் பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறார். ராசி கொஞ்சம் ஒளித்தன்மையோடு இருக்கிறது என்பதால் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். அப்படி போகும்போதே யாராவது ஒருத்தர்கிட்ட உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் நண்பர்கிட்டையோ அல்லது ஏதேனும் உறவினர்கிட்டையோ அல்லது அலுவலகத்திலேயோ தொழிலையோ நீங்கள் போகும்போதே என்ன இன்றைக்கி கொஞ்சம் முகம் கொஞ்சம் தெளிச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிரிப்பாக இருக்கிறீங்களே, புத்துணர்ச்சியாக இருக்கிறீங்களே, ஏதாவது காலையிலே விசேஷமாக ஏதாவது நல்லது நடந்ததா என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்களுடைய உற்சாகத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள் இல்லை என்பது தான் உண்மை. சந்திரன் இன்றைக்கு வலுத்து ராசியிலே இருக்கிறதுனால எதிர்காலத்தில் என்னென்ன ஒரு லட்சியம்னு ஒன்று நமக்கு வேணும்லங்க. இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதைத்தான் படிக்கணும், இங்கே தான் வேலை செய்யணும், இந்த தொழில் தான் பண்ணணும், இன்னாரத்தான் திருமணம் பண்ணிக்கணுன்ற மாதிரியாக பருவ வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு லட்சியங்கள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40-50 வயது மேற்பட்டவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய செயல்கள் நடக்கும் சிறப்பு நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற வலிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறார். ராசியே புனிதத்தை அடைந்திருக்கிறது குருவின் இருப்பால். எல்லாத்துலேயும் தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லாமா, அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது வட மாநிலங்களில் இன்டர்வியூக்கு போனீங்க, அங்கே போனேன் இங்கே போனேன், ஒரு ட்ரைனிங்க்கு போனேன், அது இன்னும் சக்ஸஸாக இல்லையான்னு தெரியல, போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனடியாக ரிசல்ட்டை சொல்ல வேண்டியதானே, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மெயில் வரல, இந்த மாதிரியாக ஒரு முடிவு வரவில்லையே என்கின்ற ஒரு பக் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் இன்றைக்கோ நாளைக்கோ தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கும். அதுலேயும் மேற்கு மாவட்டங்களில் சமீப காலத்தில் அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நீடிக்குமா நீடிக்காதான்ற ஒரே பெரிய குழப்பத்தில் மாட்டிக்கிட்ட மிதுன ராசிக்கார தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், அந்தந்த இடங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே பரவாயில்ல, ஒன்றும் கையை விட்டு போயிடாது, பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுன்ற ஒரு தார்மீக ஒரு நெறிமுறை தார்மீக அமைப்பில் ஒரு பெரிய அளவில் ஒரு மனஸ்தாபங்கள் எதுவும் இல்லாமல் மனோ தைரியங்கள் வரக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு பொன்னான மாற்றங்கள் நிறைந்த அற்புதமான நல்ல நாளுங்க இதுக்கு. ராசிநாதன் உச்சத்தை அடைஞ்சிருக்கிறார். இப்போ தான் பௌர்ணமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ராசியில் ஒரு உச்ச கிரகம் இருக்குது பாருங்கள். ரெண்டுமே உச்சம்னா உயர்ந்த அமைப்புன்னு அர்த்தங்க. மனசில் கூட இன்றைக்கி நல்ல உயர்ந்த எண்ணங்கள் வரும். இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பேர் எடுக்க முடியலையோ அந்த இடத்துலலாம் பேர் எடுக்கக்கூடிய தன்மை, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, போட்டிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. வெற்றின்றது என்னங்க, சண்டை போட்டு கிடைக்கிறதான வெற்றி. சண்டையே போடாமல் எதிராளி நம்மளை பார்த்துட்டு இவர்கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பா, இவர்கிட்ட போய் எதுக்கு மோதிக்கிட்டு எதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு என்கின்ற மாதிரியாக எதிராளியே விலகி போயிட்டார்னு வச்சுக்கோங்க, சண்டை போடாமே நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிருது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக அப்படியே நல்ல விதமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசியிலும் உச்சகிரகம், ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற தன்மை, வயதிற்கு ஏற்றாற் போல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, சமாளிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, யாரை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் இருக்கோ, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அக்கா தங்கச்சிங்க விஷயத்தில் பிரச்சனைகள், இந்த மாதிரியாக பலதரப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக, உங்களுடைய மனம் எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதற்கு சாதகமாக தீரக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் தொட்டது துலங்கக்கூடிய யோக நாளுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சனாக விரையாதிபதி சந்திரன் வலுத்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய வீடு இன்றைக்கு குருவின் இருப்பால் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இது வரைக்கும் என்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. பதவி கிடைக்கல, ஒரு உயர்நிலை பதவிக்காக ஒரு மாதிரியை போட்டிருக்கிறேன், இது வரைக்கும் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல, என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கும், பன்னாட்டு கம்பெனி, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்கிறேன், பெரிய கம்பெனி தான், இருந்தாலும் நானும் தவிர்க்க முடியாத முக்கியமான ஆள், ஆனால் எல்லாருக்கும் சரியாக எதுவும் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற இருக்கவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆஃபீஸில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கக்கூடியதை சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே இப்போது நீங்கள் உணரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உணவுப் பொருள் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், உப்பு சர்க்கரைன்ற மாதிரியாக வெள்ளை நிற பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், இதோட மேனுஃபேக்சரர்ஸ், அதை தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க எல்லாருக்குமே, இன்னும் சொல்லப்போனால் ஹோல்சேல் டீலர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாருக்குமே நல்ல காலம் ஆரம்பித்து விட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சகிரகம், லாபாதிபதி உச்சனாக இருக்கக்கூடிய யோக நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதனும் இன்றைக்கு வலுவாக இருப்பது 9, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான அமைப்பில் இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்ற மாதிரி இது வரைக்கும் என்னென்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு வீடு கிடைக்கணும், வீடு உடைய நல்லா கட்டிட முடியாதுங்க. வீடு கட்ட ஆரம்பித்தா கூட ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கையிலேயே பணம் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட கட்டணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கலை நினைக்கிறோம், ஒரு குழந்தை பிறப்பதற்கான ஒரு கருவுறுதல் நிகழ்வு நடந்தாலும் கூட அதுக்கப்புறம் 9 மாதம் 10 மாதம் ஆயிடுது இல்லையா? ஆக இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நல்லதுடைய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இன்றைக்கே கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2 நாட்களும் 9ஆம் அதிபதி உச்சம், 9ஆம் இடம் உச்சம், 9ஆம் லாபாதிபதி 11ஆம் இடத்துலையும் ஒரு உச்ச கிரகம் இருக்கக்கூடிய தன்மைகள் என 2 உச்ச கிரகங்கள் 9, 11ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருப்பதால் பாக்கியங்கள் அத்தனையும் சில மாதங்களுக்கு பிறகு கிடைக்க வேண்டியவை இன்றைக்கு கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் பரவாயில்ல, அவர் உச்சமான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார். எப்போதுமே உங்களுக்கு ஒரு உச்சம் நிலைமையில் தான் இருப்பார், ஆனால் தேய்பிரையாக இருக்கிறார். பொதுவாகவே பெரிய தேய்பிரை அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனாலும் ஸ்டெடியாக தான் இருப்பீங்க. உங்களை அறியாமல் சில பல விஷயங்கள் இன்றைக்கி நடந்துரும்ன்றதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுத்துடாதீங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆக முன்னோர்கள் பெரியவர்கள் வகுத்து வைத்த சில விதிகளின் அடிப்படையில் எதையும் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்கேம் சம்மந்தப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட அதாவது உங்களை ஏமாற்றுகின்ற சில விஷயங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இப்போது தான் நடக்கும்ன்றதுனால செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில்
சூழ்நிலையில் வரக்கூடிய எந்த தகவல்களையும் தீர விசாரிக்காமல் கண்டிப்பாக நம்பிடாதீங்க. அதுவும் வந்து அப்படி அரெஸ்ட் பண்ணுறோம், இப்படி அரெஸ்ட் பண்ணுறோம், உங்களை வந்து இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு இப்படி பண்ணுற ஒரு அமைப்பு இருக்குது, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு தூண்டில் போட்டு ஏமாற்றுதல், மிரட்டி ஏமாற்றுதல் போன்ற அத்தனை அமைப்புகளும் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும்ன்றதுனால பொறுமையும் கவனமும் நிதானமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி உச்சமாகி ராசி அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் பாக்கியத்திலையும் உச்சகிரகம் இருக்கக்கூடிய எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ மனக்குழப்பத்தில் இருந்தீங்களோ, எதை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ, எதை சாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ, அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தொய்ந்து போன மனசு, துவண்டு போன மனசு இன்றைக்கி கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய அமைப்புகள் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. உங்கள் ராசியில் தான் சந்திரன் நீச்சத்தை அடைவார். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு இந்த போராட்டவாதிகளாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட போராட்டவாதிகளான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போராட்டம் இருந்தாலும் சக்ஸஸ் உங்களுக்கு தான்றதை ஒரு தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மனைவியை பற்றி கவலைப்பட்டது விலகும். காதலன் காதலி உறவுகள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். பிரேக்கப் பண்ணிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த காதெல்லாம் கண்டிப்பாக பிரேக்கப்லாம் கிடையாது, வாழ்நாள் முழுக்க இவரோட தான் வாழ்ந்தாகணும் என்கின்ற மாதிரியாக கோயிங் அப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே நீடித்து கொண்டு போகக்கூடிய தன்மை, அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுபிறவி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு நல்ல யோகமான நாளுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6, 8 2 உச்ச கிரகங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சனாகி ராசிநாதன் 8இல் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. எதிர்ப்புகள்னால் எப்படின்னா, நமக்கு முகத்துக்கு நேரம் வந்து சண்டை போடுற ஆளுங்க கிடையாது. நம்முடைய ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டே நம்மளை பற்றி பொறாமப்பட்டுக்கிட்டு நம்மளை பற்றி வேறு மாதிரியாக அங்கே சொல்லிக்கிட்டு நமக்கு நேரம் வந்து உன்ன மாதிரி உண்டா அப்படி உண்டா, நான் தான் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களை அடையாளம் தெரிஞ்சு அப்படியே ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப இலகிய மனசாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்தந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியாக சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க ஏதாவது ஒன்று அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ, அவருக்கு இப்படி இருக்கே, இவருக்கு இப்படி இருக்கே, நம்ம சொந்தத்திலே ஒருத்தருக்கு இப்படி இருந்ததே, நம்ம அப்பா அப்பாக்கே இந்த மாதிரிலாம் இருந்ததே, நமக்கும் அந்த மாதிரி வந்துருமோன்ற மாதிரியான பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்கன்ற மாதிரியான சில பரிசோதனை முடிவுகள் நன்றாக வரக்கூடிய தன்மை, மனமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு என தனுசுக்கு நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 5, 7ஆம் இடங்களில் 2 உச்ச கிரகங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கின்றதுனால கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. கடந்த 5 அல்லது 7 வருஷமாக மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களை மனைவி தான் காப்பாற்றிக்கிட்டு வந்தார்ன்றதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பெரும்பாலானவர்கள்னால் ஒரு 80% பேருக்கு இது கரெக்டாக பொருந்தும். ஒரு 20% பேர் தான் போங்க நீங்கள் வேற பொண்டாட்டி எங்கங்க, அதுவே பிரச்சனையாக கிடக்குது, அங்கே பிரச்சனையாக கிடக்குது, இங்கே பிரச்சனையாக கிடக்குது, மனைவியால் தான் அந்த பிரச்சனையே வந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே ஒரு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே 10ஆம் பொதுவாக ஒரு பலன்கள் ராசி பலன்கள் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே அது பொருந்துமானா பொருந்தாது. ஆனால் அந்த 80% பேர் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, மனைவியால் பெரிய அளவில் மகத்தான ஒரு மாற்றத்தை அடைந்தவர்கள். இந்த ஒரு 7-8 வருஷமாக மனைவி சப்போர்ட்டால் தான் நான் வந்து பிரச்சனைகளை சமாளித்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகும். மனைவி வீட்டாரிடமிருந்து இது வரைக்கும் கொண்டு வாங்கின ஒரு உதவியெல்லாம் திருப்பி கொடுக்க முடிகிற அளவுக்கு தனியாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சொந்த காலில் மகர ராசிக்காரர்கள் நிற்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடைந்திருக்கிறார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். சொந்த ஊருக்கு போகணும், சொந்த இடத்திற்கு திரும்பி வரணும், அல்லது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிலருக்கு நிலம் பார்ப்பது, வீடு பார்ப்பது,
வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் சரியாக வருமா பார்க்கலாம், அல்லது இந்த காட்டை வாங்கலாமா அதை வாங்கலாமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையற்ற அலைச்சலை போல துரிந்தாலும் கூட எதிர்காலத்தில் ஒரு வாங்கக்கூடிய இடத்தை அப்படியே பார்ப்பதற்கான அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இடம் வாங்குகிற அளவுக்கு வசதி வேணும்ல, கண்டிப்பாக வசதிகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சுக பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தோட கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ சந்தோஷம் இது இருக்குன்றதுக்காக அதற்கான ஒரு சிறிய சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு பெரிய தெளிவு ஏற்படும். 2 வருஷமாக சுத்தமாக படிக்கலை, 2 வருஷமாக எப்போ பார்த்தாலும் ஃபோனு மொபைல்லையே ஆன்லைன் கேம்ஸையே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்த மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் படிக்கவும் வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய, மனம் மாறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3, 5ஆம் பாவகங்கள் தெள்ள தெளிவாக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல போய் சந்திரன் உச்சமாக இருப்பது என்பது ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பாக இப்போது கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கும், மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், குழப்பங்கள் கொஞ்சம் தீரும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற மாதிரியாக எதை பண்ணுவது, எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மனநிலைமையில் இருந்து வந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சமாக இருக்க, ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்சமாக இருப்பது என்பது குழந்தைகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை தனியாக பிழைச்சிக்கும், நான் இல்லைன்னா கூட நல்ல விதமாக பிழைச்சிக்கும், கண்டிப்பாக இந்த பிள்ளையை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்து விட்டு போகலாம், என்னை விட என்னுடைய பிள்ளைகள் புத்திசாலிகள், இந்த மாதிரியாக மனப்பூர்வமாக ஒரு தாயோ தந்தையோ நினைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் இரத்த உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள், பணம் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். சிறு வயதிலேயே வீடு மன அமைகிற யோகம் யாருக்கு அப்படின்னு இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எது? முக்கியமாக சுக்கிரன், அதற்கப்புறம் தான் 4ஆம் அதிபதி. காரக கிரகமான சுக்கிரன் தான் சிறு வயதில் சுக்கிரதசை வரும்போது கண்டிப்பாக ஒரு சொகுசு வீடான அமைப்புகள் இருக்கிறது. அந்த சுக்கிரனுடைய வலுவிற்கேற்ப அவர் ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரா, குருவின் பார்வையில் இருக்கிறாரா, தானே ராகு சனி செவ்வாய் போன்ற பாவர்களோடு சேர்ந்து தன்னுடைய ஒளியை சற்று இழந்திருக்கிறாரா என்பதை வைத்து ஒரு சிறிய வீடா, ஒரு பெரிய வீடா, மாளிகை வீடா, அரண்மனை வீடா, இந்த மாதிரியான விஷயங்களை அதற்கடுத்து சுக்கிரனுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை வைத்து நமக்கு துல்லியமாக தெரிஞ்சிட முடியும். ஒருவருக்கு சுக்கிரன் யோகராக இருந்து அல்லது இதை அப்படியே லேசாக கொஞ்சம் மாற்றி சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இன்னொரு சுப கிரகங்கள், ஆதிபத்திய விசேஷமுள்ள கிரகங்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜோசியத்தை அப்படி நான் சொல்லும்போது அப்படியே தலை சுத்தம். ஓரளவுக்கு ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு என்னப்பா இப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறார்ட்டு. ஆனால் ஆழ்மனது இவர் உண்மையைத்தானே சொல்லுகிறார் என்று ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ சந்திரனே ஒரு ஒளித்தன்மையோட சுக்கிரனுடைய வீடான ரிஷப துலாமில் இருக்கிறான்னு வைங்க. அதாவது நீங்கள் ரிஷபராசி துலாராசியாக இருக்கிறீங்கன்னு வைங்க. இந்த இடத்துல சந்திரனுடைய தசை நடக்கும் பொழுது சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் சந்திர தசையிலே வீடுமனை யோகங்கள்லாம் கண்டிப்பாக அமையும். ஆக சுக்கிரனுடைய வீடுகள், சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகளில் ஒருவர் இளம் வயதாக பால்ய பருவத்தில் கண்டிப்பாக நல்ல விதமான வீடு அப்பாவின் மூலமாகவோ அம்மாவின் மூலமாகவோ தாத்தா பாட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிப்பாக நமக்கு நல்லதை செய்யக்கூடிய உறவுகளின் மூலமாகவோ நிச்சயமாக அமையும். அப்படி அமையணும்னா அவருக்கு 4ஆம் அதிபதி வலுத்திருக்கணும், லக்னாதிபதி வலுத்திருக்கணும். ஆகவே இயல்பாக 4ஆம் அதிபதி வலுத்து சிறு வயதிலேயே சுக்கிரனுடைய தசையோ, சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தசையோ, லக்னாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய யோக தசைகள் நடக்கக்கூடிய 4ஆம் அதிபதியுடைய தசை, சுக்கிரனுடைய தசை, சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தசை, சுபராகிய ஒருவர் 4ஆம் இடத்தை பார்த்து தசை நடத்தக்கூடிய அமைப்பில் இதை குரு தசையை கூட சொல்லலாம். குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 8ல் இருக்கிறார், 12ல் இருக்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குருதசை நடக்கும்போதே அந்த குழந்தைக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினால் தாய் தந்தை போன்ற உறவுகளின் மூலமாக ஒரு நல்ல வீடு மனை அமையக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தில் இப்போது நான் சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, நிதானமாக நான் சொன்னதை யோசித்து பார்க்கும் பொழுது இது எத்தகைய விளக்கம் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே புரியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.